என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிம்மில் யாருமே எதிர்பாராத ஒரு டே தான் வந்து இந்த டேனால எல்லாருக்கும் ஒரு பயம். லெக் டே தான் இன்னைக்கு பண்ண போறோம் நம்ம வந்து. ஸோ நான் வந்துருக்கூடிய ஜிம்மு தாங்க எஸ்கே ஃபிட்னஸ். இது பார்த்தீங்கன்னா 100 ஃபீட்டோட லொக்கேட் ஆயிருதுங்க. ஜிம்முக்கு போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் அப் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் அப் பண்ணிவிட்டு அப்படியே போய் புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புஷ்அப்பு இந்த மாதத்துக்குள்ள ஒரு 50 புஷ்அப் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது கூட சீக்கிரம் பண்ணிடுறேன். லெக் டேன்றதால வந்து ஃபஸ்ட்டு சிட்டப் பண்ணிவிட்டு, ஸோ அது வந்து ஒரு பேஸ்ன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லெக் மிஷினில் போயிட்டு ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஒரு 10x3 செட் பண்ணிவிட்டு, ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா வெயிட் 880 போட்டால் கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ப்ளஸ் மிஷின் போயிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10x3 செட் பண்ணிவிட்டு மொத்தம் ஒரு 30 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மித் மிஷினில் போயிட்டு அதேமாரி 10x3 செட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபைனலாக ஸோ ஸ்மித் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டை தூக்கி போடும் சரி, அப்புறம் வந்து காலையிலே நம்ம வந்து போடும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. ஃபைனலாக வந்து நம்மளோட ஃபைனலாக 4 ஆர்ம்ஸுமே போட ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்மை விட்டு வெளியே வந்தால் ஐயோ அம்மா பயங்கரமாக காலு கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. அப்படியே தத்தி 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 நடமாடி நம்ம வந்து பைக்குக்கு ஃபைனலாக போயிட்டு, ஸோ இந்த டேவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு பனானா ஸ்மூத்தியை வச்சு இந்த டேவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாய்.